அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் ப்ரெட் பாக்கெட் இருந்துச்சு, அதை வச்சு இன்றைக்கி ஏதாச்சும் ஸ்வீட் ஒன்று ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஐடியா வந்துச்சு. ஸோ இன்றைக்கி ப்ரெட்டில் குலோப்ஜான் தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு சுகர் சிரப் ரெடி பண்ணணும். 1 கப் சுகர், 2 கப் ஆஃப் வாட்டர் சேர்த்து நல்லா பாயில் பண்ணி அதில் கொஞ்சம் ஏலக்காய், கலருக்காக கொஞ்சம் குங்குமப்பூ சேர்த்து 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டு கம்ப்ளீட்டாக கூல்டவுன் பண்ண வச்சிடணும். குங்குமப்பூ தான் ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, நம்ம ஃபுட் கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் நிறைய பேர் லெமன் ஜூஸ்லாம் ஆட் பண்ணுவாங்க, இதில் அதெல்லாம் தேவையில்லைங்க. நார்மலாக ஏலக்காய் தூளும் குங்குமப்பூ இல்லை ஃபுட் கலர் இது மட்டும் சேர்த்தாலே போதுமானது. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஜீராவே நல்லா சாப்பிட்டு பார்க்க நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். 1/2 பாக்கெட் ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். ப்ரெட்டில் கார்னர்ஸை கட் பண்ணி எடுத்துக்கணும். மிக்ஸி ஜாரில் அதை நைஸாக பொடி பண்ணிக்கணும். அப்புறம் கார்னர்ஸை கட் பண்ணி எடுக்கிறோம்ல, அந்த கார்னர்ஸை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதை ப்ரெட் க்ரம்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம், நிறைய டிஷ்ஷஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரெட் க்ரம்ஸாக. நம்ம எடுத்த ப்ரெட்டு ஸ்லைஸுக்கு 3/4 கப்பு மில்க் வேணும். 3/4 கப்பு மில்க் கரெக்டாக இருக்கும். நான் ஆல்ரெடி காய்ச்சி ஆற வச்சு வச்சுருந்த பாலை தான் இதில் சேர்த்துருக்கேன். நல்ல ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்ல சாஃப்டான டோவாக இதை பிசைஞ்சு வச்சுக்கணும். இதை உருண்டை பிடிக்கும் போது டைட்டாக பிசையக்கூடாது, நல்லா லூஸாக இருக்கணும். அப்போ தான் நம்ம ரொம்ப நேரம் கழித்து சாப்பிடும் போதும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இதை அப்படியே 10 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் விட்டுறணும். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் இது குட்டி குட்டி பால்ஸாக நம்மளுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு உருட்டிக்கலாம். இதை இன்னும் குட்டி குட்டி பால்ஸாக வேணாலும் உருட்டிக்கலாம். இன்னும் குட்டி குட்டி பால்ஸாக உருட்டினா ஒரு 30 உருண்டை போல் வரும். ஆனால் நான் கொஞ்சம் பெருசாக தான் உருட்டியிருக்கேன், ரவுண்ட் ஷேப்பில் உருட்டியிருக்கேன். கடாயில் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வச்சிடணும். அப்போ தான் நம்மளோட பால்ஸ் நல்லா உள்ளேயும் வெந்து சாஃப்டாக இருக்கும். நம்ம சிம்மிலே வச்சு அதை ஃப்ரை பண்ணும்போது நல்லா வெளியில் நல்லா டார்க் அண்ட் ப்ரௌன் கலர்லேயும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் வெந்திருக்கும். நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்ததுக்கப்புறம் டேரெக்டாக எடுத்து ஃபுல்லாக எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க ஜீராவில் அப்படியே சேர்த்துற வேண்டியது தான். அது நல்லா ஒரு 20 to 15 மினிட்ஸ் நல்லா ஷோக் பண்ண விடணும். நல்லா ஊறினா தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம ஃப்ரை பண்ணும்போதே நமக்கு தெரியும், அந்த குலோப்ஜாமுன் உருண்டைகளில் எந்த ஒரு விரிசலும் கிராக்ஸும் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஜீராவில் போட்டதுக்கப்புறமா அது உடையவே உடையாது, நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் பொரித்து ஜீரா பாகில் சேர்த்துடணும். அவ்வளோதான், நம்ம குண்டு குண்டு குலோப்ஜாமுன் ரெடி. வாங்க எல்லோரும் சாப்பிடலாம்.